கோஸ் பொரியல் பண்ணும்போது இனிமேல் தேங்காய் பூ போடாதீங்க, முட்டை போட்டு பண்ணுங்க. முட்டை பொரியல் மாதிரி இருக்கும். வாங்க எப்படி பண்ண பார்த்துலாமா? அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், நறுக்கி வச்ச ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சு கட் பண்ணி வச்ச கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. லோ ஸ்லிமில் வச்சு மெதுவாக வதக்கிட்டு இருக்கணும். அதுலேயும் வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிட்ட அப்புறம் பாதி வெந்ததும் முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோ ஸ்லிமில் வச்சு மெதுவாக அது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரச சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுப்பாங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. என் குழந்தைங்களும் வந்து இதை வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் வந்து இனிமேல் கோஸ் பொரியல் பண்ணிங்கன்னா இதில் முட்டை போட்டு பண்ணுங்கள். முட்டை பொரியல் மாதிரியே இருக்கும். டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.